பேய் விரட்டுறதுக்கு நாங்க என்ன பண்றோம்னாங்க, நாங்க பிரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாவே வெளியே போயிடுது. ஒரு ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். இது பர்சனலா எனக்கே நடந்துச்சு. ஆக்சுவலா இங்க கையை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல. கையில பைக்கும் கரும்பா மச்சு மிஸ் இருந்தா யாரு வேணா மிரட்டலாம்னு நினைக்காரு. அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. எனக்கு உடனே பேய் புடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல போட்டுட்டு எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்துலயே வரல. தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரியா தாங்க மாட்டீங்க. மனசு கொண்டு போட்டு அழுத்திக்கிட்டு ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு, ஏன் ஏப்பா என்ன தள்ளிட்டு கேட்க மாட்டோமா? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சிடலாடா. திருட்டு பயல நீ. அள்ளி நான் விழுந்த ஒண்ணுமே எனக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் தி டீல். திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்க. வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடும். இல்ல உண்மைண்ணே, ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை இந்த மட பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? இந்த பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டானா? அது பேனா தீப்பிட பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். சொல்ல வரியில இருக்கேன், மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா தொங்குறத அறுத்துருவேன்.